ஹலோ மாமிஸ், குழந்தைங்க முக்கி மோஷன் போகிறாங்களா? ரொம்ப டைட்டாக மோஷன் போகிறாங்களா? கல் மாதிரி இருக்கா? 2-3 நாளாக மோஷனே போகலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் சொல்லியிருக்க ரெமடிஸ் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200% நல்லாவே ரிசல்ட் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க இந்த டாப் 3 கான்ஸ்டிபேஷன் ரெமடிஸ் ஃபார் பேபி 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறையா மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலுக்கு இது பெஸ்ட்டான ரெமடி. இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இது பண்ணுறதுக்கு ஒரு 8-10 கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். இது நல்லா தூசி போக கழுவிட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நைட்டு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இதை இப்போ பிளெண்டர் ஜார்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணி இது கூட சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து வேணுங்கிறத சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இது இப்படியே குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே தாராளமாக குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். ஒருவேளை திப்பியாக வாயில் வருது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை வடிகட்டியும் கொடுத்துக்கலாம். 6 8 மாத குழந்தைக்கு இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைக்கு சும்மாவும் கொடுக்கலாம், இல்லை கூழ் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அதிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பழக்கூழ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதிலே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கனால ஒரு 24 மணி நேரத்துலேயே குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் எல்லாம் சரியாயிரும், நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. அடுத்து மலச்சிக்கல் இருக்க குழந்தைங்களுக்கு இதுவும் பெஸ்ட்டான ரெமடி. இது நீங்கள் கொடுக்கும்போதே நல்லா ரிசல்ட் தெரியும். அடுத்த நாள் ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இதுலேயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மண் போக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுறலாம். சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும், தோலுக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும். நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பக்கத்தில் கிடைக்கலனாலும் தேடி வாங்கி கொடுங்க. குழந்தைங்களோட கான்ஸ்டிபேஷனுக்கு இது ஒரு மேஜிக்கல் ஹோம் ரெமடி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தோலை உரிச்சிட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துகிட்டு தேவையான அளவு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா கூழாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு கூழ் மாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது கூட ஒரு பழக்கூழை சேர்த்து மசிச்சு கொடுத்துக்கலாம். குழந்தை எப்படி சாப்பிடுவாங்களோ எப்படி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் அடிக்கடி சக்கரவள்ளி கிழங்கு குழந்தையோட உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், 100% ரிசல்ட் இருக்கும். என் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்க டயத்தில் நான் வந்து இதை தான் கொடுப்பேன். அடுத்த நாளே ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸில் நிறையா நார்ச்சத்து இருக்குது. ஓட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எனக்கு குழந்தைங்க ஃப்ரீயாக மோஷன் போகிறத உங்களால் பார்க்க முடியும். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே அழகாக கெட்டியாகி வெந்து வந்துடும். இது கூட ஒரு பேரிக்காய் எடுத்திருக்கேன். பேரிக்காயிலையும் நிறைய நார்ச்சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு. நீங்கள் அவங்களுக்கு மலச்சிக்கல் நேரத்தில் இதை வந்து ஒரு பியூரே மாதிரி அரைச்சி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூழோடு சேர்த்து கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க குழந்தைங்க. இது நல்லா கழுவிட்டு துருவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பேரிக்காய்க்கு பதிலாக ஆப்பிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பேரிக்காயை துருவிட்டு சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அரைச்சிட்டு கூழ் மாதிரியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். மலச்சிக்கல் இருக்க நேரத்தில் குழந்தைக்கு நெய் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாகவே இந்த கூழ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சத்தான காலை உணவாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, 200% ரிசல்ட் இருக்கும். எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் ஆகுதோ நீங்கள் இந்த கூழ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. நீங்களே கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட சொல்லுவீங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் சொல்ல போகிற இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலே வராது, எந்த சிரமமும் படாமல் ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. 4 பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பீல ஸ்டார்ட் ஆகிற 4 பழங்கள், பப்பாளி, ப்ரூன்ஸ், பேரிக்காய், அப்புறம் பீச், இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி குழந்தைங்க உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. மலச்சிக்கல் இருக்க நேரத்துலேயும் இந்த பழங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம், நல்லா ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இப்போ பப்பாளினா நல்லா பழுத்த பப்பாளியாக நல்லா கூழாக மசிச்சுட்டு கொடுத்துக்கலாம், இல்லை கூழாக அரைச்சிட்டு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி குழந்தைக்கு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ரூன்ஸு, பேரிக்காய், பீச் எல்லாமே அப்படி தான். அடுத்து 2வது டிப் என்னென்னா, அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க சாலிட் ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு வெதுன்னு தண்ணி கொடுக்கலாம். நம்ம வெதுப்பாக தண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நல்லா செரிமானம் ஆகும், நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க, ஃப்ரீயாக மோஷனும் போவாங்க. 3வது டிப் என்னென்னா, அவங்களுக்கு நிறையா காய்கறிகள், பழங்கள் உணவில் சேர்க்குறது. அவங்களுக்கு வெறும் ராகி கூழே கொடுக்கறது, வெறும் சத்து மாவு கூழே கொடுக்கறது அந்த மாதிரி செய்யாமல் நிறையா காய்கறிகள், பழங்கள் அவங்களோட உணவில் சேர்க்கணும். அப்போ தான் நிறைய நார்ச்சத்து கிடைக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போவாங்க. அடுத்த டிப் என்னென்னா, எந்த உணவுகள் மலச்சிக்கல் உண்டாக்குதோ அதை டெய்லியும் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி நம்ம கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், எந்த உணவுகள் மலச்சிக்கல் உண்டு பண்ணுது, எந்த உணவுகள் சாப்பிட்டா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பால் ஆரம்பிக்கும் போது கூட சில குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கூட என்ன பால் கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு டிசைட் பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் ஒத்துக்காது, லோ ஃபேட் மில்க் ஒத்துக்கும். சில குழந்தைங்களுக்கு பாலே சுத்தமாக ஒத்துக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாலுக்கு மாற்றாக வேறு என்ன உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் சில பிராண்டுனால மலச்சிக்கல் வரலாம், அந்த குழந்தைங்களுக்கு வேறு ஃபார்முலா மில்க் நம்ம மாற்றி பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் குழந்தைக்கு மலச்சிக்கல் சரியாகலை அப்படின்னா டாக்டர் ஸ்டூல் சாஃப்ட்னர் அப்படின்னு கொடுப்பாங்க. இது டாக்டர் அட்வைஸ் படி தான் எடுத்துக்கணும். அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளாம் எதுவும் கடையில் வாங்கி குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல். நான் ஷேர் பண்ணியிருக்க ரெமடிஸ், டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.